இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா ஒரு வேலை பண்ணிருக்கேன். உனக்கும் எனக்கு ஜீவாவை பத்தி தெரிஞ்சிருக்குன்னு அவங்க மோப்பம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த விஷயமும் வெளியில போக கூடாது. ரொம்பவும் கவனமா இருக்கணும் சீனு. நிச்சயமா ஜீவாவுடைய உண்மையை பத்தி சீனுவுக்கு தெரியும். அவன் அந்த மாயா பேச்சு கேட்டு மறைக்கிறான். புவனேஸ்வரி சொன்ன மாதிரி சீனுவை பார்த்துட்டே இருந்தா மட்டும் போதும். அவனும் மாயாவும் பேசுறத, அவன் போன் பேசுறத கூர்மையா கவனிச்சா மட்டும் போதும். நமக்கு அதுல ஒரு சின்னதா க்ளூ கிடைச்சா கூட நம்ம உண்மையை கண்டுபிடிச்சிடலாம். அண்ணி, நீங்க இனிமே தப்பி தவறி கூட ஜீவாவை பத்தி அவங்க கிட்ட போய் பேசிடாதீங்க. இப்போ நீங்க விசாரிச்சத கூட அவன் இந்நேரம் மாயா கிட்ட போய் சொல்லிருப்பான். அந்த மாயா இந்நேரத்துக்கு அவ சீனுவை எச்சரிச்சிருப்பா. நீ சொல்றதும் உண்மைதான் பார்வதி. ஆனா அப்படி நான் விட மாட்டேன். சீனு என்கிட்ட ரொம்ப சாமர்த்தியமா நடந்துக்கிற மாதிரி அவனை விட நான் அவன்கிட்ட சாமர்த்தியமா நடந்து அவனோட அம்மானு காட்டுறேன்.